ஒரு 13 வயசு பொண்ணை 3 டீச்சர்ஸ் சேர்ந்து நாசம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஏதோ நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, யார் இந்த குற்றத்தை பண்ணான்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூச்சம்பள்ளின்ற கிராமத்தில் ஒரு 13 வயது பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகாமல் 2 மாதம் வீட்டிலேயே இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் வந்து யோசிச்சிருக்காங்க, என்னடா 2 மாதமாக இந்த பொண்ணு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டு கேட்டிருக்காங்க, ஏமா வரவே இல்லை 2 மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எனக்கு வயிறு வலி, அதனால் என்னால் போக முடியல, ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த தலைமை ஆசிரியரும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, போய் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுங்கள், 2 மாதமாக வயிற்று வலியில் கஷ்டப்படுறா, நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கிறது நல்லதில்லை, போய் செக் பண்ணிவிட்டு என்ன ரிப்போர்ட்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து அந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஐயோ சின்ன பொண்ணுங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பதறி அடித்து மறுபடியும் கேட்டதுக்கு அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க, இல்லை உங்கள் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த வயிறு வலி வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் எதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா பெண் காவலர்கள் கொண்டு போயிட்டு விசாரிக்கும் போது தான் பல உண்மைகள் வந்து இந்த குற்றத்தில் வந்து வெளியே வருது. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13 வயசு சிறுமி படிக்கிற அதே பள்ளியில் ஒர்க் பண்ணுற 3 காமக்கொடூர ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டைமில் அந்த ஸ்டாஃபுக்குன்னு ஒரு டாய்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 வயது உள்ள சார் வந்து அந்த பொண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணாலே எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து இவர் அந்த பாலியல் வன்கொடுமை அந்த பொண்ணை பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேரை வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு இவங்க மொத்தம் 3 பேரும் இந்த பெண்ணை வந்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் போதாதுன்னு இது பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு, நீ வெளியே சொன்னனா இந்த வீடியோ வந்து வெளியிட்டுரும், உன்னை வந்து நாசம் பண்ணிடும்ன்ற மாதிரி வார்த்தைகளில் வந்து அந்த பொண்ணை த்ரெட்னிங் பண்ணி இந்த பொண்ணு இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லாமலேயும் இருந்திருக்கு. அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு 6க்கும் மேற்பட்ட பல முறை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக போலீஸ் வந்து கேஸ் எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தை செஞ்சு அந்த காம கொடூரனான 3 டீச்சர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்னசுவாமி, ஆறுமுகம், அதுக்கப்புறம் பிரகாஷ். இந்த 3 பேர் தான் இந்த கொடூரமான அந்த பாலியல் வன்கொடுமையை செஞ்சுருக்காரு. இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயமான என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருக்குமே ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க. ஒருத்தர் 57 வயசு, இன்னொருத்தருக்கு 47 வயசு, இன்னொருக்கு 37 வயசு. இவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்டா உங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் குழந்தை வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களேன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதோட கோவம் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்டே இப்போ வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவங்கள வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி ஒரு டோன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு தான் வளர்க்குற பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியரை நம்பி தான் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லது கெட்ட சொல்லிக் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி ஆகுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டடான ஒரு விஷயம்னே சொல்லணும். இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் நடந்துச்சு. அதுக்கு வந்து பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12 வயசு 3 பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்து வெளியே போயிருந்தாங்க. 2 நாளாக வந்து அவங்க காணோம். அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சக வயசு பசங்களும், அது இல்லாமல் மேற்பட்ட ஒரு 20 வயசு 30 வயசு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர் வந்து ஈடுபட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஏன் நீங்கள் வந்து விட்டீங்க, ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் வந்து வெளியே அனுப்புறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் இன்னொரு நியூஸ் வருது. ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே வந்து தனியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு காவலர் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, என்னம்மா இந்த டைமில் ஏமா நீ நைட்டில் சுற்றிட்டு இருக்க, வாமா நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக பேசி அந்த பொண்ணை போலீஸ் பூத்துக்கு கூப்பிட்டு போய் இவரும் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. ஒரு காவலர். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை யாராச்சும் த்ரெட்னிங் பண்ணுறாங்க, மொலாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது தான் நமக்கு ஃபஸ்ட்டு தோன்ற ஒரு விஷயமா இருக்கும்போது, இந்த இடத்துல இப்படியும் நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா தான் இருக்குது. அதுக்குன்னு எல்லா காவலருமே அப்படி இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த ஆட்டோக்காரங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு முந்தானத்து வந்து கீழம்பாக்கம் சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து வட மாநில பெண் வந்து ஒரு 17 வயசு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு ஒரு முதியோர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி வந்து மொலாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லபடியாக பேசி தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. நீ ஏமா இந்த நைட்டில்
வந்து இந்த டைமில் நிற்கிறான் டைமில் மாமா நான் வந்து உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக பேசி கூட்டிகிட்டு போயிட்டு போகிற வழியில் இன்னும் 2 பேர் அந்த அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்னிங் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சு அந்த பொண்ணை வந்து பாலியல் அவங்களுக்குமே 57 வயசு ஒருத்தருக்கு இன்னும் 45 வயசு. ஆமாம் வயசான ஒருத்தங்க தான் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியனுக்காக போய் கேட்குறோம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறப்போ ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறா எனக்கு வந்து ரொம்ப வயசானவங்கள பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு சொன்னதை நான் வந்து நாங்கள் காதாலே கேட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பெண்கள் வந்து யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இப்போ வந்து ஆட்டோக்காரங்கன்ற மாதிரி அது போர்ட்ரேட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சதும் ஒரு ஆட்டோக்காரன் தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை சேவ் பண்ணதும் இன்னொரு ஆட்டோக்காரர் தான் போய் அந்த பொண்ணை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எந்த துறையிலையும் சரி நிறைய துறைகளில் இந்த மாதிரி தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணுன்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம், வாடிக்கையே வராது. என்ன எப்போ வேணால் 1 மணி ஆனாலும் சரி, நைட் 2 மணி இருந்தாலும் ஜாலியாக ஃப்ரீடமாக பெண்கள்லாம் சுற்றலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி பாலியல் வன்கொடுமையெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எப்படி நடக்கும்னா காதலர்கள் மூலிமா அவர் கைவிட்டு போன பிறகு அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இப்போது 10 வயசு பொண்ணு, 9 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணுக்கெலாம் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு யாராவது விளையாட அனுப்புறது கூடமே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம். அதாவது அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அதர் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சென்னை உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான சிட்டியாக இருக்கான்னு கேட்டப்போ வந்து ஆப்சல்யூட்லி ரொம்ப சேஃபான ஒரு சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது கேட்குறத பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது கிடையாது. ஸோ வர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாதுகாப்பு நம்ம ஊரில் இருக்குன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஊருக்கு போகிறீங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நைட் டைமில் வந்து டைமில் போகாதீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அந்த ஊரோட பேரே மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் அது ஆண்களுக்கும் பிளாக் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சட்டங்கள் கடுமையானால் வந்து இதெல்லாம் குறையும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. இந்த மாதிரி கேஸில் மாற்றவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷப்படுறதா இல்லாட்டி என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போது அதர் ஸ்டேட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க உயிரே போகிற அளவுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இங்கே கொடுத்தா கண்டிப்பாக மைண்டில் அந்த மாதிரி விஷயம் ஒன்று இது பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போதே ஒரு பயம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தண்டனைன்ற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா வந்து இன்றைக்கி அரெஸ்ட் ஆனால் கூட ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் நான் வெளில வந்துடுவேன், எப்படியாச்சும் நான் வந்து கேஸை உடச்சிட்டு வெளில வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் பார்க்குறோம். ஸோ அதுலேயும் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வருது. இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சுருக்கான், அவனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம மறந்துடுவோம். திடீர்னு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அவன் வெளியே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன்றவர் வந்து பார்த்திங்கன்னா சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன்றவன் உள்ளே போயிட்டு ஒரு பொண்ணை மொலாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆனான். அதுக்கப்புறம் வந்து அவனோட குற்ற பின்னணிலாம் பார்க்கும்போது இவன் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கான்ற ஒரு பின்னணி வருது. ஸோ இவனை வந்து எப்படி காவல்துறை வந்து அசால்ட்டாக விட்டாங்க, இவனை வந்து என்றைக்கும் அரெஸ்ட் பண்ணி இவனை வந்து உள்ளே வச்சுருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய வீடியோஸ் வந்து அவன் ஃபோனில் வச்சுருந்தான் அப்படின்ற ஒரு பயங்கரமான தகவல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் இருக்க சட்டங்கள் வந்து இங்கே வரணும், அது மாதிரியான சட்டங்கள் வரணும், கடுமையான சட்டங்கள் வரணும், வந்தால் தான் வந்து இங்கே அந்த தவறுகள் மீதான பயம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து அந்த வெளிநாடுகளுக்கான சட்டம் வந்து நம்ம ஊருக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான தவறுகள் வந்து நம்ம நாட்டில் குறையணும், கண்ட்ரோல் ஆகணும், பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும். ஸோ இந்த நிலைமையெல்லாம் மாறுறதுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணுன்றதை நீங்கள் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவிடுங்க. சொசைட்டியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து தேவைப்படுன்றது நமக்கு கண்டிப்பாகவே தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாரி நான் என்ன சொல்ல வரேன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி வளங்க அப்படின்ட்டு சொல்லி வந்து பயங்காட்டி வளர்க்காதீங்க. உங்கள் பசங்களை வந்து இந்த டைமில் போகாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஓப்பனாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எல்லாத்துலேயுமே அந்த ஓகே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எல்லாத்துலேயுமே இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவங்க எல்லாருமே இந்த பொண்ணு வந்து வெளியே சொல்லாது பயப்படும் சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து வெளியே முன்கூட்டியே வந்து அவங்க வந்து அந்த கேஸ் கொடுத்ததுனால தான் இந்த பசங்க எல்லாருமே மாட்டியிருக்காங்க. ஸோ அதான் தனக்கு ஒரு தவறு நடக்குது, தனக்கு ஒரு துன்புறுத்தல் நடக்குதுன்னு உடனே வாய்ஸ் அவுட் பண்ணுற தைரியத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த குழந்தை பயந்து இருக்கிறனால தான் இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்தமாதிரி தொடர்ச்சியாக வர விஷயங்கள்லாம் வந்து படிப்படியாக குறையும் சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ